Hi friends, welcome to say hi to kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல எப்படி ஒரு ஸ்பைசியான பன்னீர் மசாலா பண்ணது எப்படின்னு பார்க்கலாம். இதில் நிறைய சவுத் இந்தியன் ஃப்ளேவர்ஸ் தான் இருக்குது. இது உங்கள் வீட்டிலேயே கிடைக்கிறதுனால ரொம்பவே டெலிஷியஸாக நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இதை எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சம் பன்னீரை க்யூபாக கட் பண்ணி இதை கொஞ்சம் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஒரு ஆனியனை லென்த் வைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோ இந்த மாதிரி. இப்போ 2 டொமேட்டோஸை நான் சின்ன சின்னதாக க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணதுக்கு தேவையான மிக்சர் கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், பட்டை, கிராம்பு, மிளகு, கேஷ்யூ நட்ஸ், சோம்பு, சீரகம், கொஞ்சமாக கசகசா. இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல், அதுக்கப்புறமா உள்ளி, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், கருவேப்பிலை, கரம் மசாலா, கடுகு, தேவைக்கு ஏற்ப உப்பு, கொஞ்சமாக பட்டாணியை ஊற வச்சு அதுக்கப்புறமா அவிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது நல்லா சூடான உடனே நம்மளுடைய பன்னீர் க்யூப்ஸை இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். பன்னீர் உடைஞ்சிடவே கூடாது. பன்னீரை எல்லா எட்ஜஸும் நல்ல கோல்டன் ப்ரௌன் நல்ல கலர் வந்ததுக்கப்புறம் அதை பையே இடுங்க. ஒரு கடாயில் ஃப்ளேமை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்மளோட எல்லா மிக்சர்ஸையும் இதில் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிட்டே இருங்க. ரொம்ப வதக்கிறாதுங்க, லைட்டாக வதக்குங்க. இப்போ இதில் நம்ம திருவி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக அடி பிடிக்காமல் லைட் ஃப்ளேமில் வதக்குங்க. இப்போது நம்மளுடைய உள்ளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டே இருங்க. ரொம்ப வதக்கிறாதுங்க. இப்போ கலர் சேஞ்ச் ஆகணுன்னா மிக்சியில் போட்டு அரைங்க. அந்த மிக்சரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அரைங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, அது பொறிக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் கொஞ்சமாக கருவேப்பிலை போடுங்க. அதுவும் இது ஆகணுன்னா கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க உள்ளி ஆட் பண்ணுங்கள். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ அந்த மிக்சரை லைட்டாக வதக்கிட்டு இருக்க முச்சில் எனக்கு தேவையான உப்பை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டே இருங்க. இந்த மிக்சரில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு லைட்டாக வதக்கிட்டே இருங்க. அந்த மிக்சரை நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை இதில் ஆட் பண்ணி லைட்டாக எல்லா விதத்தையும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கிட்டே இருங்க. இப்போது அந்த கிரேவி கொஞ்சம் கொதிச்சிட்ருக்க டைமில் நம்மளுடைய அவிச்சு வச்சுருக்க பட்டாணியை இதில் ஆட் பண்ணுங்கள். இப்போ கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய ஃப்ரைடாக பன்னீரையும் இதில் ஆட் பண்ணி லைட்டாக கிளறி விடுங்க. பன்னீர் உடஞ்சிடவே கூடாது. ஸோ லைட்டாக கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போது அந்த கிரேவியை லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கொதிக்க விடுங்க. அப்போ அதோட ஜூஸஸ் எல்லாமே நம்மளுடைய பன்னீருக்குள்ளே இறங்கும். இப்போ லைட்டாக கருவேப்பிலை தூவி அதை சர்வ் பண்ணுங்கள். பாருங்க, நம்மளோட ஸ்பைசியான பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நான் சாப்பிட போகிறேன். இதே மாதிரி ஸ்பைசியான ரெசிபிஸ் வேணும்னா சே ஹை டு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சேஸ் தி ஃப்ளேவர்ஸ்.